இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. President of Sabah. Here we go. Put your hands together. Thank you, sir. Now please felicitate Secretary General of Sabah, Mr. Chandramukhi Sharma. A huge round of applause, please. Thank you so much. So yes, the moment is here, ladies and gentlemen. Now it's time for the bronze team.
SABA, South Asia Basketball Association, World Body, FIFA உடைய Organization, Basketball Federation of India, plus Tamil Nadu Basketball Association. இணைந்து SABA Club Championship டோர்னமெண்ட் வந்து FIFA உடைய அண்டர் கைட்லைன்ஸ் மேட்ச் நடந்துருக்கு. தமிழ்நாடு வந்து வின்னர் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்கா ரன்னர்ஸ் வந்திருக்காங்க. இதோட வின்னர்ஸ் வந்து அடுத்த கட்டமாக லீகில் வந்து டாப் 8 வந்து ஏஷியா லெவலில் குவாலிஃபை ஆகி கூடிய சீக்கிரத்தில் அபுதாபி இல்லைன்னா எந்த கண்ட்ரியில் நடக்கிறது FIFA வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற நம்பர் 1 டீமோட ஒரு லீக் டோர்னமெண்ட் நடத்தணுங்கிற ஒரு முன்முயற்சியில் இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடந்துச்சு. அதில் வந்து தமிழ்நாடு வந்து எல்லா மேட்ச்லேயுமே வந்து எல்லா நாடையுமே வந்து ஒன் சைடடாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு சவுத் ஏஷியாவில் இருக்க நாடுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான திறமையோடு இருக்குங்கிறது பதிவாயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கடந்த ஒரு 6 வருஷமாக தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஏஷியன் கேம்ஸ் தான் வந்து இந்த ஏஷியாவுடைய சாப்பாவுடைய குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் நேஷ்னல் கேம்ஸ் ஆகும், நேஷ்னல்ஸ் ஆகும் நம்பர் 1. இன்றைக்கி உமன் டீம் வந்து நேஷ்னல்ஸில் வந்து நம்பர் 1 ஆகும் நேஷ்னல் கேம். ஸோ அந்தளவுக்கு மென் அண்ட் உமன் தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அடிப்படை ஸ்ட்ரக்சர்ஸை நிறைய மாற்றுவாங்க. கிராமப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த கேம் வந்து பெருசாக வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 42 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இன்றைக்கி பாஸ்கெட்பால் விளாண்டுருக்காங்க. ஸோ அதோட ரீச் தான் இன்றைக்கி வந்து ஒரு நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு மாநிலம் வந்து இன்றைக்கி சிறந்து நம்ம 1 இருந்துச்சு. விளையாட்டு வீரர்கள் கூடிய சீக்கிரம் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி U25 லீக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொஃபஷனல் மென் உமன் 3x லீக் வந்து போன வாரம் தான் வந்து டெல்லியில் வந்து ACG கம்பெனியோட சைன் போட்டிருக்கோம். NBA-வோட வந்து 3x3 ஃபார்மேட் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து சைன் போட்டு நடந்துருக்கு. ஸோ பாஸ்கெட்பால் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்போர்ட்ஸாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய லெவலில் கூடிய ஒரு 6 மந்த்ஸில் ஒரு பெரிய லீக் சிஸ்டத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் அதோட லீகோட இனாகிரேஷன் மேட்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். கடந்த 10 வருஷமாக வந்து இந்தியா டீம் வந்து எங்கேயுமே பெருசாக ஜெயிச்சது கிடையாது. ஸோ பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட எலெக்ஷன் வந்து 18 மாதம் முடிஞ்சிச்சு. பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனாங்க. NBA-லேருந்து ஃபாரின் கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 16 மந்த்ஸ் கடுமையான ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் அண்ட் ட்ரைனிங் அப்புறம் நவம்பரில் தமிழ்நாட்டில் இங்கேயே மேட்ச் நடந்து பார்த்துட்டு இருக்கோம். வந்து கஜகஸ்தானில் வின் பண்ணோம். இப்போ நடந்த பஹ்ரைனில் ஈராக் வின் பண்ணோம். பஹ்ரைனில் ஓன் டீம் வந்து வின் பண்ணோம். இத்தனைக்கும் அவங்க வந்து இந்தியாவோட அதிகமாக லீடிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. 3x3 வந்து சைனாவோட 2 பாயிண்டில் வந்து நம்ம டீம் வந்து ஸோ ஏஷியா கப்பில் வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோம். வியூவர்ஸ் கேம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேடியத்தில் 20,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஃபுட்பாலுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பங்கெடுக்கக்கூடிய கேம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வர 2026-25க்கான பிளேயர்ஸ் வந்து லேக்ஸ் அண்ட் லட்சக்கணக்காக வந்து சம்பாதிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான சைனிங்கும் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தில் லீக் சிஸ்டம் உருவாகும் போது இந்தியாவுக்கும் வந்து மெடல் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உருவாகும். தமிழ்நாடு வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஆனால் அதோடு சேர்ந்து வந்து செர்பியா, அமெரிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகாடமிஸ் நிறைய இருக்குது. ஸோ பாஸ்கெட்பால் நிறைய அகாடமிஸ் வந்து டயப் பண்ணியிருக்கோம். பிரசாரம் டயப் பண்ணியிருக்கோம். மணிப்பாலோட டயப் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் வில்லேஜில் வந்து ப்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அமெரிக்கன் கார்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் கொடுத்து கொடுக்குறாங்க. ஃபாரின் கோச்சஸ் இங்கிலீஷ் கோச்சஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அகாடமிஸ் வந்து ஸ்கூல்ஸை வந்து ரன் பண்ணுறது அசோசியேஷன். பட் அசோசியேஷன்ஸுக்கு நிறைய கிட்டத்தட்ட பெரும்பாலான அசோசியேஷன் சரியான நிர்வாக கட்டமைப்போ இல்லை அதுக்கான பொருளாதார வலிமையோ இல்லை ஒரு கேம்ப் நடத்துறதுக்கான ஒரு வலிமையோ இல்லை ஒரு டீமை வந்து ஃப்ளைட் நடத்துறதுக்கான ஒரு வலிமையோ அசோசியேஷன்ஸுக்கு கிடையாது.
மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு வந்து இப்போ வந்து அசோசியேஷன் வந்து நிறைய ஃபண்ட் அலாட் 3 மந்த்ஸ் கேம்ப்னா வந்து அதுக்கான கட்டமைப்பு வந்து இல்லாத பொழுது செய்யறதுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. ஒரு சில அசோசியேஷன் மட்டும்தான் பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து முறையிட்டிருக்கோம், முறையிட்டிருக்கோம். அதுக்கு பிளானிங் பண்ணியிருக்கோம். அகாடமிஸை வந்து உருவாக்கணும். செர்பியாவில் பார்த்தீங்கன்னா 3,000 அகாடமி இருக்குது. அது மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் அகாடமி இருக்கும். அகாடமினா 365 days வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ஸ் மட்டும் வந்து குறிக்கோளாக வைப்பாங்க. இப்போ இங்கே வந்து அந்த கண்டினியூட்டி வந்து நம்ம வந்து உருவாக்க முடியல. அதனால வந்து 100 இயர்ஸாக வந்து நம்ம வந்து இன்னும் வந்து மெடல் எடுக்க முடியல. ஹரியானா மாதிரி இருக்கிற ஸ்டேட்லாம் வந்து ஒலிம்பிக் மெடல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இன்னும் எடுக்க முடியாத காரணம் வந்து 10 வயசுலேருந்தே அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் உருவாக்கணும். அதுதான் என்னோட தேங்க்யூ. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.